எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. ஆதி, என்ன பாருடா. உனக்கு என்ன அடையாளம் தெரியுது தானே? ஆதி, ஆதி, ஒன்னும் இல்லடா, ஒன்னும் இல்ல, ஸ்ட்ரெயின் பண்ணாத. அண்ணா, ஆதி, உனக்கு உனக்கு என்ன அடையாளம் தெரியுது தானே? ஆதி, என்னண்ணா கேக்குறீங்க? அண்ணா, நீங்க அண்ணா தானே? அப்புறம் ஆமா ஆதி, ஆமா, நான் அர்ஜுன் தான், உன் அண்ணா தான்டா. நான் தலை தலை ரொம்ப வலிக்குதே. என்னாச்சு எனக்கு? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை ஆதி, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான், அதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. உனக்கு எதுவும் ஆகலை, நீ நல்லா தான் இருக்க. என்ன ஆக்சிடென்டா? எங்க? எப்படி? இங்க பாரு ஆதி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதை பத்தி நீ எதுவுமே யோசிக்காத. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது ஆதி. இப்பதான் ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிருக்கு. நீ எதை பத்தியுமே யோசிக்காத, ரிலாக்ஸா இரு, சரியா? அண்ணா, ஒன்றும் இல்லை ஆதி, ஒன்றும் இல்லை, நீ நல்லா தான் இருக்க. இரு, நான் அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வரேன். அவங்க வந்து உன்னை பார்ப்பாங்க, சரியா? அவங்க பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் உனக்கு நான் இன்ஜெக்ஷன் போடுறேன்டா. உனக்கு நல்லா தூக்கம் வரும், எந்த பெயினும் தெரியாது, சரியா? அம்மா. ம். அம்மா, உங்களை டாக்டர் வர சொன்னாரு. அம்மாடி, என் பிள்ளை கண்ணு முழிச்சிட்டானா? எப்படி இருக்கான்? ஆதி எப்படி இருக்கான்? ஆமாம்மா, பயப்படாதீங்க, அவருக்கு ஒன்றும் இல்லை, அவர் கண்ணு முழிச்சிட்டாரு. அதை பத்தி பேசதான் டாக்டர் உங்களை வர சொல்றாரு. வாங்கம்மா. என் பிள்ளைக்கு ஒன்றும் இல்லையா? அவன் கண்ணு முழிச்சிட்டானா? கடவுளே, ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன பாச்சு? ஆதி கண்ணு முழிச்சிட்டானா? எப்படி பார்க்கான்? பிள்ளைக்கு நம்மள அடையாளம் தெரியுமாப்பா? நீ வேற பயப்படுத்திருக்கீங்களே, அவனுக்கு எல்லாம் மறந்துருக்கோன்னு. எப்படி பார்க்கான்? ஆதி பேசுறானா? அண்ணா, என்னாச்சுண்ணா? ஆதி நல்லா இருக்கான்ல? அண்ணா சொல்லுங்கண்ணா. அம்மா, பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை, ஆதி நல்லா இருக்கான். அவன் கண்ணு முழிச்சிட்டாமா, அது மட்டும் இல்ல, நான் பேசுறது அவனுக்கு தெரியுது. அவன் என்கிட்ட அண்ணான்னு சொல்லிதான் பேசினான். அப்படின்னா அவன் கண்டிப்பா நம்மள யாரையும் மறந்திருக்க மாட்டாமா. அதனால பயப்படாதீங்க, உங்க பிள்ளை நல்லா இருக்கான். அப்பா கடவுளே, என் பிள்ளைக்கு ஒன்றும் இல்லை, அவன் நல்லாதான் இருக்கான். இப்பதான்டா போன உசுறு எனக்கு திரும்பி வருது. அர்ஜுன், எனக்கு ஆதியை பார்க்கணும்ப்பா. நான் போய் பார்க்கட்டுமா? உள்ள பார்க்கலாமா? அம்மா, நீங்க போய் பார்க்கலாம். ஆனா எல்லாரும் ஒரே டைம் உள்ள போய் பார்க்க வேண்டாம், ரெண்டு ரெண்டு பேரா போய் பாருங்க. அம்மா அப்பா நீங்க 4 பேரும் வேணா போய் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ரெண்டு ரெண்டு பேரா போங்க. அது மட்டும் இல்ல, ஆதிக்கு எங்க எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு அவனுக்கு தெரியலம்மா. அதனால அத பத்தி யாரும் எதுவும் அவன்கிட்ட பேச வேண்டாம். என்னப்பா சொல்ற? ம். அவனுக்கே தெரியலம்மா. அது அவனுக்கு ஞாபகத்துல இல்லைன்னு நினைக்கிறேன். ம், அதனால அது மட்டும் இல்ல, இப்பதானம்மா கண்ணை முழிச்சிருக்கான். அவன்கிட்ட பேச பேசதான் அவனுக்கு எந்த அளவு ஞாபகம் இருக்கு இல்லைன்னு நமக்கே தெரிய வரும். நீங்கெல்லாம் போய் பாருங்கம்மா, போங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன். அவன்கிட்ட போயிட்டு என்ன உனக்கு தெரியுதாடா அப்படின்லாம் கேட்காதீங்க. அவனா ஐடென்டிஃபை பண்ணி பேசுறானான்னு பார்க்கலாம். ஒருவேளை அவனுக்கு யாரையாச்சும் தெரியலனா அவன்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி பேச வேண்டாம். அவன் போக போக கொஞ்சம் நாமளா எடுத்து சொல்லலாம், சரிங்களா? அர்ஜுன், என்னப்பா சொல்ற? அப்போ அவனுக்கு நம்மள ஞாபகம் இருக்காதா? சோ அம்மா, நான் அப்படி சொல்லல. அப்படி மறந்திருந்தா என்ன எப்படிம்மா கரெக்டா சொல்லுவான்? அவனுக்கு நம்மளெல்லாம் ஞாபகம் இருக்கு. அப்படின்னா அவனுக்கு சின்ன வயசுல இருந்து பழகுனது எதுவும் மறக்கல. ஆனா ஒருவேளை புதுசா பழகுனவங்கள மறந்துருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குமா? போக போக தான் தெரியும். அவன்கிட்ட எல்லாரும் பேசி பாருங்க, அப்பதான் நமக்கே தெரிய வருமா. அதான் சொல்றேன். ம், சரிப்பா. முதல்ல நாங்க போய் பிள்ளைய பார்த்துட்டு வரோம். எனக்கு என் பிள்ளைய பார்த்தே ஆகணும். என் கண்ணு ஃபுல்லா அவன் தான் பாருக்கான். நான் போயிட்டு வரட்டுமா? சரிம்மா, ஆனா அவன் நிறைய ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, பாத்துக்கோங்க. சரிப்பா, புள்ள எங்க கிட்ட பேசலன்னா கூட பரவாயில்ல, நாங்க பார்த்துட்டு மட்டுமாச்சும் வந்துடுறோம்ப்பா. சரிப்பா, போய் பாருங்க. என்னது இது? நமக்கு எவ்வளவு யோசிச்சாலும் எங்க எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சுத்தமா ஞாபகம் வர மாட்டேங்குது. எவ்வளவு யோசிச்சாலும் ஏன் அது ஞாபகமே வரல? நமக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? கடைசியா நாம அங்க
ஆதி, மா தம்பி, உனக்கு என்ன அடையாளம் தெரியுதாப்பா? நான் தான் அம்மான்னு உனக்கு தெரியுதுல்ல? என்னம்மா நீங்க நீங்க தான் அம்மா அப்பான்னு எனக்கு தெரியாதா? தம்பி, வலி இருக்காயா? நல்லா இருக்க தானே? எனக்கு வலிலாம் எதுவும் இல்லம்மா, நல்லா தான் இருக்கேன். சரியா, சரி சரி. ஆதி, நீ தூங்குப்பா, அப்புறமா நாங்க வந்து பாக்குறோம், சரியா? ஆ, சரிங்கப்பா. ஒருவேளை ஆதி என்ன மறந்துருப்பானோ? டேய் ஆதி, என்னடா? ஆதி, நல்லா இருக்கலடா? நான் நல்லா இருக்கேனா? எனக்கு எப்படி நான் ஆக்சிடென்ட் ஆச்சு? அண்ணா கிட்ட கேட்டா எதுவுமே சொல்லல. எனக்கு அது ஞாபகமே வரலண்ணா. எங்க, எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? என்னண்ணா இவன், என்னாச்சுன்னே தெரியலன்னு சொல்றான். அப்போ அவனுக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா? அண்ணா, உங்களெல்லாம் சின்ன வயசுல இருந்து தெரியுங்கிறனால அவன் மறக்கலன்னு நினைக்கிறேன். என்னெல்லாம் மறந்துருப்பானாண்ணா? என்ன அருண், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இரு, நம்ம பேசி பார்க்கலாம். தெரியலையே. இரு. ஆதி, இங்க நாங்க யாரெல்லாம் இருக்கோம்? எங்க பேரெல்லாம் சொல்லு பார்க்கலாம். டேய், என்னடா உனக்கு இப்ப எதுக்கு பேரெல்லாம் கேக்குறேன்? சும்மாதான்டா. எங்க பேரெல்லாம் கரெக்டா சொல்லிடு பார்க்கலாம். டேய் கவினு, இங்க பாரு, இது தேவையில்லாம என்கிட்ட திட்டு வாங்கிட்டு போகாத. கார்த்திக் அண்ணா, இவனை முதல்ல இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. இரிட்டேட் பண்றதுக்குனே வருவான் போல. இப்படி ஆக்சிடென்ட் ஆகி படுத்திருக்கனே, கொஞ்சம் மச்சம் நார்மலா பேசுறியாடா? இப்பவும் நீ? டேய், கரெக்டா சொல்லிட்ட எங்க பேரை. டேய் எருமை, உன் பேர் எப்படிடா எனக்கு தெரியாம இருக்கும்? லூஸ் ஆயிட்டியாடா நீ? ஆமா, நான் தான்டா லூஸ் ஆயிட்டேன். ஆமா ஆமா. சரி, என் பேரு கார்த்திக் அண்ணா பேரை கரெக்டா சொன்னேன். அங்க இன்னொருத்தர் நிக்கிறாரே, அவரு யாரு? அவரு பேர் என்ன? அது அது ஆதி, என்ன மறந்துட்டியாடா? மச்சான், எனக்குன்னு இருக்க உறவு நீ மட்டும்தான்டா. நீ என்ன மறந்துட்டல? அதான்டா, யாருன்னு சொல்லாதி. அது கவினு, நீ என்கிட்ட இரு இரு. அருண், இவன் மண்டையில 2 அடி போடுறான். திடீர்னு இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. லூசு மாதிரி உன்னை போய் எனக்கு எப்படிடா தெரியாம இருக்கும்? நீ யாருன்னு கேக்குறான் பாரேன். இவன் என்ன பைத்தியம் ஆயிட்டானா? டேய், நீ எதுக்குடா இப்ப அழுற? இவன் தான்டா அப்படி கேட்டான். இவன் அடின்னு சொன்னா நீ அழுதுட்டு நிக்கிற. ஆதி, மச்சான், அப்போ உனக்கு நான் யாருன்னு தெரியுதுல்ல? டேய், உனக்கு என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சு இன்னைக்கு உங்களுக்குலாம்? வந்து ஒவ்வொருத்தரா என்ன உனக்கு தெரியுதுல்ல தெரியுதுல்லன்னு கேக்குறீங்க. டேய், எனக்கு தானடா அடிபட்டிருக்கு. உங்களுக்கெல்லாம் அடிபட்ட மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. சாரிடா அண்ணா, சும்மா உன்கிட்ட விளையாடின, சரியா? சீரியஸ் ஆகாத. சரி சரி, நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. உனக்கு தலை வலிக்குதா என்ன? ம், ஆமா கவினு, இவ்வளோ நேரம் அவ்வளவா தெரியல. இப்ப என்னமோ தலை வலிக்கிற மாதிரியே இருக்கு. அண்ணா வந்து இன்ஜெக்ஷன் போடுறதா சொன்னாங்க. ஆதி, ஒன்றும் இல்லடா. அண்ணா வந்து உனக்கு இன்ஜெக்ஷன் போடுவாரு. நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. எந்திரிச்சினா உனக்கு சரியாயிடும்டா. எதுவும் அவ்வளவா பெயின் இருக்காது. ம், சரிங்கண்ணா. டே அருண், எதுக்குடா அழுந்துட்டே இருக்கான்? ஆ, ஒன்றும் இல்லை ஆதி, ஒன்றும் இல்லை. நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. அப்புறமா நான் வந்து பார்க்குறேன். ம். ஹலோ இன்ஸ்பெக்டர். ஹலோ, நீங்க? நான் கார்த்திக், ஆதியோட அண்ணா. ஓகே. இந்த ஆக்சிடென்ட் பத்தி ஒரு சின்ன என்கொயரி பண்ணலாம் தான் வந்திருக்கேன். அவர்கிட்ட பேச முடியுமா? அவர் கண்ணு முழிச்சிட்டாரா? இன்ஸ்பெக்டர், நான் தான் அர்ஜுன், அவனோட அண்ணா அண்ட் இந்த ஹாஸ்பிட்டலோட எம்டி. ஆக்சுவலா அவன் கண்ணு முழிச்சிட்டான். பட் எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு அவனுக்கே ஞாபகம் இல்லை இன்ஸ்பெக்டர். அவனுக்கு தலையில அடிபட்டிருக்கனால சில விஷயங்கள் மறக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அவன் முழுசா கண்ணு முழிச்சு எல்லார்கிட்டயும் ரெகுலரா பேச ஆரம்பிச்சாதான் எங்களுக்கு தெரிய வரும். ஸோ இப்போ அவனை டிஸ்டர்ப் பண்றது கரெக்டா இருக்காது. பிகாஸ் நீங்க கேட்குற கேள்விக்கும் அவனால கரெக்டா பதில் சொல்ல முடியாது. ஓகே, எங்களுக்கு புரியுது. பட் ஆனா நாங்க விசாரணை தொடங்கி தானே சார் ஆகணும். பிகாஸ் இது நார்மலான ஆக்சிடென்ட் மாதிரி எங்களுக்கு தெரியல. அந்த ஏரியால இதுவரை எப்பயுமே ஆக்சிடென்ட் நடந்தது இல்லை சார். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதான் கொஞ்சம் அதை பத்தி அங்க யாரெல்லாம் இருந்தாங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவங்க கிட்ட நான் விசாரிச்சுக்கிறேன். யா ஷோர் சார். ஆக்சுவலா எங்க தம்பியும் அவனோட ஒய்ஃபும் வெளியே போயிருந்தாங்க. அவங்க கூட என்னோட தங்கச்சியும் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போறவரும் போயிருந்தாரு. ஹீஸ் மிஸ்டர் அருண். இவரு தான் என்னோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போறவரு. இவரு ஆக்சுவலி ஆதியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா இவர்கிட்ட கேட்கலாம். ஹலோ சார். ஹலோ சார், நான் தான் அருண். ஓகே மிஸ்டர் அருண், அங்க என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் பிரீஃபா சொல்ல முடியுமா? யா ஷோர் சார். ஆக்சுவலி நாங்க
ஓகே. அப்புறம் அவரோட வைஃப் இருக்காங்களா? அவங்க கிட்டயும் கொஞ்சம் கேள்வி கேட்கணும். சார் ஆக்சுவலா அவங்க கோவிலுக்கு போயிருக்காங்க. சொல்லியாச்சு வந்துருவாங்க. ஓகே. உங்க தங்கச்சி கூப்பிடுங்களேன். அப்பர்ணா இங்க வாமா. அண்ணா. நீங்க தான் மிஸ் அப்பர்ணா. ஓகே. உங்களுக்கு யார் மேலயாச்சும் சந்தேகம் இருக்கா? பிகாஸ் இப்போ மிஸ்டர் அருண் சொன்னதை வச்சு பார்த்தா எங்களுக்கு தெரிஞ்சு இது நார்மலான ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல. உங்களுக்கு அங்க என்ன பாத்தீங்கன்னு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமா? சார் எனக்குமே இந்த டவுட் இருக்கு. ஆக்சுவலி நாங்க ஓரமா தான் சார் நின்னுட்டு இருந்தோம். அண்ணாக்கு ஏதோ ஃபோன் வந்திருக்கு, சிக்னல் அங்க சரியா கிடைக்காதனால கொஞ்சம் தூரமா வந்து பேசினாரு. ஆனா நாங்க பார்த்துட்டு தான் சார் இருந்தோம். ஆக்சுவலா அண்ணா ரோட் சைட்ல நிக்கவே இல்லை, ஓரமா தான் நின்னுட்டு இருந்தாரு. அந்த லாரி எங்க இருந்து வந்ததுன்னு எங்களுக்கு தெரியல சார். சடனா கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. நீங்க சொல்றத பார்த்தா கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஓகே. அந்த லாரியோட நம்பர் ஏதாச்சும் நோட் பண்ணீங்களா? இல்ல சார், ஆக்சுவலா நாங்க கொஞ்சம் தூரமா இருந்தோம், எங்களால அதை கவனிக்க முடியல. ஆக்சிடென்ட் ஆன உடனே மைண்ட் பிளாங்க் ஆயிடுச்சு சார், என்ன பண்றதுனே தெரியல. நாங்க எதுவும் நோட் பண்ணல சார். ஓகே. நம்பர் எதுவும் நோட் பண்ணல சரி. அந்த லாரி எப்படி இருந்தது? என்ன கலர்? ஏதாச்சும் சிம்பிள்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் நோட் பண்ணீங்களா? சார் லாரி கலர் எல்லோ கலர். பட் நாங்க எதுவும் சிம்பிள்ஸ்லாம் நோட் பண்ணல. பிகாஸ் எங்களுக்கு சைட் வியூ மட்டும்தான் தெரிஞ்சது. எங்களால அந்த அளவுக்கு டீட்டெயிலா எதுவும் நோட் பண்ண முடியல சார். ஓகே. அந்த ஆக்சிடென்ட் டைமிங் தெரியுமா? சார் இட் அரவுண்ட் 11:30 to 12. ஓகே மிஸ்டர் அருண், நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு நான் ஏதாச்சும் சர்ச் பண்ணி பார்க்குறேன். மிஸ்டர் ஆதியை இப்போ மீட் பண்ண முடியல. பட் இதை பத்தி திரும்பவும் விசாரிக்க வருவேன். அப்போ உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஞாபகம் இருந்தா நீங்க சொல்லலாம். உங்களுக்கு ஒருவேளை வேற ஏதாச்சும் ஞாபகம் இன்சிடென்ட் வந்தாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். யா ஷியோர் சார். அவங்களோட ஒய்ஃபை மீட் பண்ண முடியுமா? சார் ப்ளீஸ் நாங்கள் சொல்கிறோம் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆக்சுவலாக அவங்க ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்காங்க. அவங்க இப்போ நீங்கள் மீட் பண்ணி கேட்டாலும் அவங்களால எதுவும் அந்த அளவு கிளியராக ஆன்சர் பண்ண முடியாது. ஒரு 2 days கேப் கொடுங்க. அவங்க ஏதாச்சும் நோட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ண சொல்கிறோம் சார். கொஞ்சம் அவங்களுக்கும் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகட்டுமே. அவங்க கோவில்ல இருந்து இப்போ தான் வந்துட்டு இருப்பாங்க. ஆதியை தான் பார்க்கணும்னு நினைப்பாங்க. அதான். யா. ஓகே மிஸ்டர் கார்த்திக், நீங்க சொல்றதும் எனக்கு புரியுது. ஒரு 2 days ஆகட்டும். நான் அதுக்கப்புறம் வந்து என்னன்னு பேசிக்கிறேன். பட் அவங்க கிட்ட கண்டிப்பா பேசி தான் ஆகணும். ஷியோர் சார். ஓகே மிஸ்டர் அர்ஜுன், என்னதான் உங்க தம்பியாவே இருந்தாலும் ஆக்சிடென்ட் ஆயிருக்குங்கிறனால ப்ராப்பரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. ரியலி யூ ஆர் கிரேட். அதுக்கு அடுத்து ஏதாச்சும்னா உங்ககிட்ட பேசுறோம். உங்களுக்கு யார் மேலேயாச்சும் சந்தேகம் இருக்கா? சார் சந்தேகம்னா இப்ப வரையும் யார் மேலேயும் இல்ல. பட் ஆதி கொஞ்சம் கியூர் ஆகட்டும். அவனுக்கு யார் மேலேயாச்சும் சந்தேகம் இருக்கான்னு நாங்க கேட்டு சொல்றோம். ஓகே. ஏதாச்சும் இன்சிடென்ட் ஞாபகம் வந்தா என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. யா ஷோர் சார். ஓகேப்பா, தேங்க்யூ. நான் கிளம்புறேன். ஓகே சார். அக்கா, நித்யாக்கு ஃபோன் பண்ணிட்டீங்களா இல்லையா? அவ இன்னும் வரலையேக்கா. ஷோ, எனக்கு வேற அவங்க வரதுக்குள்ள படபடன்னு இருக்கு. நான் ஃபோன் பண்ணிட்டேன் அனிதா. அவளுக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? வந்துட்டே இருப்பான். சரிங்கக்கா. ஆனா நான் பயந்துட்டே இருந்தேன் அனிதா. எங்க ஆதிக்கு என்ன கூட மறந்துருமோன்னு தெரியுமா? ஆனா என்ன பார்த்த உடனே அண்ணின்னு எவ்வளவு ஜாலியா பேசினா. உண்மையாவே நான் பயந்துட்டே இருந்தேன். ஆனா அக்கா, ம், அவரு என்னையே ஒரு மாதிரி கொஞ்சம் யோசிச்சு தான் பேசினாரு. என்னால் அது கண்டுபிடிக்க முடிஞ்சது. கொஞ்ச நேரத்துக்கு அவருக்கு நான் யாருன்னே தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நான் அனிதானே கண்டுபிடிச்சாரு. ஆனால் அதுக்கப்புறம் நல்லா தான்க்கா பேசினாரு. நான் இல்லைன்னு சொல்லலை அக்கா. ஆனால் ஒரு வார்த்தை கூட அவரை நித்யாவை பற்றி எதுவுமே கேட்கலையேக்கா. நித்யாவை மறந்துருப்பாரா? என்ன அனிதா இப்படிலாம் பயப்படுத்துற? அதெல்லாம் மறந்துருக்க மாட்டாரு. ஐயோ, எனக்கே ஒரு மாதிரி படப்படன்னு தான் இருக்கு. நானும் உங்க மாமா கிட்ட கேட்டேன், அவர் ஏன் நித்யாவை பத்தி எதுவுமே கேட்கலன்னு. ஆனா அவருக்குமே இதுக்கு பதில் சொல்ல தெரியல. ஒருத்தரையா பார்க்க தான் அவனுக்கு எல்லாம் ஞாபகம் வரும்னு சொல்றாரு. இரு பார்க்கலாம். நித்யாவை மட்டும் தனியா உள்ள அனுப்பி பார்க்கலாம். கண்டிப்பா அவருக்கு ஞாபகம் வந்துரும் தான் நினைக்கிறேன். அவரு நித்யாவை மட்டும் மறந்துடக்கூடாதுக்கா. நிஜமா நித்யாவால அதை தாங்கிக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டப்படுவாக்கா. கண்டிப்பா அவரை மறந்துடக்கூடாது. அக்கா அக்கா. ஏய் நித்யா பொறுமமா, எதுக்கு இப்படி ஓடி வர? அக்கா அக்கா அவர் கண்ணு முழிச்சிட்டாரு அக்கா. எப்ப கண்ணு முழிச்சாரு? நீங்க அவர் கண்ணு முழிச்சிட்டதா சொன்னீங்க. அக்கா நான் உள்ள போய் பார்க்கட்டுமா? எனக்கு அவரை பார்க்கணும்க்கா. நித்யா நித்யா பொறுமை, நீ போய் பார்க்கலாம். ஆனா நித்யா அக்கா என்னாச்சு? ஒருவேளை அவருக்கு
மறந்துருச்சாக்கா? இல்ல நித்யா, அவருக்கு எங்களெல்லாம் ஞாபகம் இருக்கு. இருந்தாலும் அக்கா, உங்களெல்லாம் ஞாபகம் இருக்குன்னா அப்போ அப்போ நான் என்ன மறந்துட்டாரக்கா? என்ன அவருக்கு ஞாபகம் இல்லையா? என்னை பத்தி கேட்டாரக்கா? சொல்லுங்கக்கா. அது நித்யா, நீ பொறுமையா இரு. நீ போயிட்டு அவர்கிட்ட பேசு. ஆனா அவர்கிட்ட பொறுமையா அழாம பேசு, சரியா? அக்கா, என்னவரு மறந்துருப்பாரா? நித்யா, நீ போய் பேசுமா, போ. இங்க 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 நல்லா இருக்கீங்க தானே? உங்களுக்கு எதுவும் இல்லையே? நல்லா இருக்கீங்க தானே? என்ன இவரு எதுவுமே பேச மாட்டேன்றாரு. நான் பேசுறதுக்கும் எதுவுமே பதில் சொல்லல. ஒருவேளை நான் யாருன்னு தெரியலையோ? என்னங்க, உங்ககிட்ட தானே பேசுறேன், ஆனா எதுவுமே பதில் சொல்ல மாட்டேன்றீங்க. இங்க ஏதாச்சும் சொல்லுங்க. உங்களுக்கு இவருக்கு அப்போ என்ன ஞாபகம் இல்ல? ஞாபகம் இருந்திருந்தா நான் உள்ள வந்த உடனே நித்யா கிட்ட பேசியிருப்பாரு. நான் பேசுறதுக்கெல்லாம் எதுவுமே சொல்லாம முழிச்சிட்டு இருக்காரு. அப்போ நான் யாருன்னு இவருக்கு தெரியலையா? என்ன மறந்துட்டீங்களா? இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. உங்களுக்கு நான் யாருன்னு எப்படி ஞாபகப்படுத்துவேன்? உங்களுக்கு இதுவரையும் ஞாபகம் இருக்கும்னு எனக்கு தெரியலையே. என்னையே உங்களுக்கு தெரியலனா அப்போ நமக்கு கல்யாணம் ஆனது கூட உங்களுக்கு தெரியாதுல்ல? இப்ப நான் என்ன பண்றது? என்னன்னு உங்ககிட்ட பேசுவேன்? நான் யாருன்னே தெரியாதப்போ எப்படி நீங்க என்கிட்ட பேச முடியும்? அதனாலதான் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க போல. ஐயோ கடவுளே, இவர் என்ன மறந்துட்டாரே. இப்ப நான் என்ன பண்றது தெரியலையே. இவருக்கு எப்படி ஞாபகத்தை கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியலையே. எங்க உங்களுக்கு என்ன? இன்னும் எவ்வளவு நேரம் அழுதுட்டே இருப்ப நித்யா? இன்னும் எவ்வளவு நேரம் இப்படி அழுதுட்டே இருப்ப? நானும் நீ அழுகைய நிறுத்துவ பேசலான்னு பார்த்தா அழுதுகிட்டே இருக்க. எப்ப அழுகை நிறுத்துவ? உங்களுக்கு அப்போ நான் யாருன்னு தெரியுதுல்ல? இப்போ நீங்க என்ன பேச சொல்லிதானே கூப்பிட்டீங்க? ஏய், என்னாச்சு உனக்கு? உன்னை எப்படி நித்யா எனக்கு தெரியாம இருக்கும்? நீ என்னோட உயிர் நித்யா. நீ தான் எனக்கு எல்லாமே. உன்னை நான் எப்படி மறப்பேன்? என்ன இப்படிலாம் கேட்குற? நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டே இருக்கேன், அழுதுகிட்டே இருக்கேன். நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் அன்பே. உனக்காக நான் இருப்பேன், உன் நிழலாக நான் வசிப்பேன், எப்போதும் துணை இருப்பேன், என் உயிரே. நான் எவ்வளவு பயந்துட்டே வந்தேன்னு தெரியுமா? ஏய், முதல்ல அழுகைய நிறுத்து நித்யா. இப்படி அழுதுட்டே இருக்காத. நீ அழுதா எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. அப்புறம் எதுக்கு அழுதுட்டே இருக்கா? இங்க பாரு, அழாத. நான் அழமாட்டேன் போதுமா? அதுதான் என் நித்யா. இப்பதான் என் நித்யாவை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு தெரியுமா? இன்னும் சிரிச்ச ஃபேஸோட இருந்தா இன்னும் அழகா இருப்பான். இப்பதானே சொன்னேன். சரி ஒரு நிமிஷம் இருங்க. நானு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். ஒரே நிமிஷம். இருவரும் ஒரு முறை காண்போமா, இல்லை நீ மட்டும் என்னுடல் காண்பாயா, கலை என்ற ஜோதி. முடிஞ்சா? எங்க தலை வலிக்குதா? கையிலலாம் எவ்வளவு கட்டு போட்டிருக்காங்க. கையெல்லாம் வலிக்குதா? ம்ஹும். என்ன வலிக்கலையா? ஆனா என் நித்யா என் கூட இருக்கப்போ எனக்கு எப்படி வலிக்கும் சொல்லு? நீ என் கூட இருந்தீனா எனக்கு எந்த வலியுமே தெரியாது. ஷோ, இப்பதானே உன்கிட்ட சொன்னேன் அழாதன்னு. அழமாட்டேன். சரிங்க, உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கும்ல, நீங்க தூங்கிட்டீங்கன்னு நினைச்சேன். அண்ணா இன்ஜெக்ஷன் போட தான் வந்தாரு. ஆனா எனக்கு எல்லாரையும் பார்த்தேன், நித்யாவை மட்டும் பார்க்கவே முடியலல்ல. அதான் உன்னை பார்க்காம நான் இன்ஜெக்ஷன் போட்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா, அதான் உன்னை பார்த்தாச்சுல.
இனிமே அண்ணா வந்து இன்ஜெக்ஷன் போடுவாரு. அப்புறம் நான் தூங்குறேன். ம் சரிங்க. கொஞ்ச நேரம் என் கூடவே இருக்கியா? ம் நான் இங்கே தான் இருப்பேன். நான் எங்க போக போறேன்? இனிமே எப்பவும் நான் எங்கேயும் போக மாட்டேன். உங்க கூட தான் இருப்பேன். ம், நித்யா, இந்த சாரி இது இது நீங்க எடுத்து கொடுத்த சாரி தான். நீங்க தான் கொடுத்தீங்க, அதான் கட்டியிருக்கேன். ஆமா, இந்த சாரி நான் எடுத்ததுதான். உனக்கு நானா கொடுத்தேன்? ஆ ஆமாங்க, இன்னைக்கு காலையில தான் கொடுத்தீங்க. ஓ, சரி சரி. சரிங்க, நீங்க ரொம்ப நேரமா முழிச்சே இருக்கீங்கல்ல, கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சா தானே உங்களுக்கு டயர்ட்னஸ் போகும். தூங்குங்க. ம், ஆமா நித்யா, டயர்டா தான் இருக்கு. எனக்கும் தூக்கமா தான் வருது. நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். ஆனா நீ பக்கத்திலே இரு. ம் நான் உங்க பக்கத்திலே தான் இருப்பேன். சரியா? தூங்குங்க. ம். My